அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 12th தஃப்சீல் அடுத்த பாடம். மஃபாதுல் ஆயா, ஆயத்துடைய பயன் இல்லாட்டி ஆயத்துடைய தீம். இன்ன சிறுக்க நிச்சயமாக சிறுக்காகிறது. யஸ்லுபு, அது அபகரித்து விடும். அக்கலல் இன்சானி, மனிதனுடைய அறிவை அது அபகரித்து விடும், அதாவது யோசிக்க விடாது. மின் அவுலகில் அதில்லத்தை, ஒரு தெளிவான ஆதாரமாகிறது. அலா தாலிக்க, இந்த அபகரித்து விடு அறிவை அபகரித்து விடும் என்பதற்கு தெளிவான ஆதாரமாகிறது. அன்னல் முஸ்ரிக்கின, நிச்சயமாக சிறுக்கு வைப்பவர்கள், பகுதமா ரவ், அவர்கள் கண்ட பின்பும், நமல்லாஹி, அல்லாவுடைய நாமத்தை, லாகிரத்தை, வெளிப்படையான அல்லாவுடைய நாமத்தை கண்ட பின்னாலும், ஆயாத்திஹி, அல்லாவுடைய அத்தாட்சியை, பாகிரா, ஒரு பிரமிப்பூட்டும், அதுவும் தெளிவான பிரமிப்பூட்டக்கூடக்கூடிய பயங்கரமான அப்படி பெரிய அத்தாட்சிகளை எல்லாம், அப்படி பல அர்த்தம் இருக்குது பாகிராவுக்கு. அப்போ அந்த அத்தாட்சியை கண்ட பின்பும், இத்தஹது, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், மின் அஸ்னாமி, சிலைகளிலிருந்து, அவள் அவுசான், அது சிலை தான், சிலைகளிலிருந்தும் எடுத்துக்கொண்டார்கள், ஆலிகத்தன், கடவுளை எடுத்துக்கொண்டார்கள். எர்ஜூன நஸ்ரகும், அவைகளில் உதவியை நாடிய நிலையில், எர்ஜுனா ஆதரவு வைத்த நிலையில், அப்போ அவருடைய உதவியை, அந்த சிலைகளுடைய உதவியை ஆதரவு வைத்து அவர்கள் அந்த சிலைகளை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். வாக்கியோ, யதார்த்தமாகிறது, அன்ன ஆதிகள் ஹாலியத்தை, இந்த கடவுள்கள், நிச்சயமாக இந்த கடவுள்கள், ஃபி ஹாஜத்தின், தேவையுடைய விஷயத்தில், இலா நஸ்ரி உப்பாதிஹிம், ஃபி சுனிஹிம் அஸ்ஸாரி வல் அஹ்ஜாரி. யதார்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சிலைகள் ஃபி ஹாஜத்தி இலா நஸ்ரி உப்பாதிஹிம், அதை வணங்குபவர்களின் உதவியை தேவையுடையதாக இருக்கிறது. ஃபி சுனிஹிம், அதை செய்யும் விஷயத்திலேயும், இல்லை அஸ்ஸாரி, மரத்திலிருந்து செய்கின்ற விஷயத்திலேயும், அல்ல அஹ்ஜாரி, அது கற்களிலிருந்து செய்கின்ற அந்த விஷயத்திலும், கைரிஹிமா, அந்த இந்த மரம் கல் அல்லாத வேறு எதிலாந்து செஞ்சோம் அப்படின்னா அதிலேயும் அந்த அடியார்களின் உதவியை அந்த சிலைகள் தேவை உடையதாக இருக்கிறது. வஃபி ஹிஃப்லிஹிம், மேலும் அந்த சிலைகளை பாதுகாக்கின்ற விஷயத்திலையும், ஹிமாயத்தையும், ரெண்டு பாதுகாக்கிறது தான், அப்போ பாதுகாக்கின்ற விஷயத்திலையும் அந்த அடியார்களுடைய உதவியை அந்த சிலைகள் தேவையுடையதாக இருக்கிறது. எதை இவர் கடவுளாக எடுத்துக்கொண்டார்களோ அது கடவுளாக மாறுவதற்கு அதை செய்கிறவர்களின் உதவி, அவர் யார் வணங்குறாங்களோ அவங்க தான் அது செய்கிறாங்க. அப்போ அந்த செய்பவர்கள் உதவியை இந்த கடவுள்கள் தேவையுடையதாக இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் செஞ்சு அதை பாதும் காக்குறாங்க. அப்போ அந்த சிலைகள் அதை செய்பவர்களிடமிருந்தும் அதை பாதுகாப்பதற்கும் அதை வணங்குபவர்களுடைய தேவையில் இந்த சிலைகள் இருக்கிறது. இப்போ அடுத்த தலைப்பு ஆரம்பிக்குது. கத்து, துண்டித்தல், சுபுகத்தி, சந்தேகங்களை, ஹஸ்மி, வாதத்திற்குரிய, ஹவுல, சுற்றி, குதிரத்தில்லாஹி, அல்லாவுடைய ஆற்றலை, அல்பஸ், எழுப்புவதன் மீது அல்லாவுடைய ஆற்றலை சுற்றியுள்ள அந்த வாதங்களுடைய சந்தேகங்களை என்ன பண்ணுறது, அது வாதிடுபவருடைய சந்தேகங்களை துண்டிக்கிறது. இப்போ ஜாரஜுல், ஒரு மனிதன் வந்தான், மினல் முஸ்ரிக்கின், சிறுக்கை போல ஒரு மனிதன் வந்தான், இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தான், பி அல்மி ஹாயிலின், இத்து போன எலும்பை கொண்டு வந்தான். ஃபத்தத்துஹு, அதை நொறுக்கினான், பைனதி, கைக்கு மத்தியில் வைத்து என்ன பண்ணுறான், நொறுக்கிறான், அப்படியே அழுத்துறான், அது உடையுது. கால, அவன் கேட்டான், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே, எபுஹசு அல்லாஹு ஹாதா பகதமா அரம்ம, எபுஹஸ், எழுப்புவானா, அல்லாஹ் எழுப்புவானா, ஹாதா இதை, பகதமா, ஒன்றுக்கு பின்னால், அரம்ம, அது இத்து போய்விட்டது, அப்படி மக்கி போய்விட்டது, அந்த ஒன்றுக்கு பின்னால் அதை அல்லாஹ் எழுப்புவானா. கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆம் எழுப்புவான். எபுஹசுல்லாஹு ஹாதா, இதை எழுப்புவான். வ யுமீத்துக்க, மேலும் உன்னை மௌத்தாக்குவான். சும்ம, பிறகு யுஹீக்க, உன்னை உயிர்ப்பிப்பான். சும்ம, பிறகு யுதுஹிலுக்க, உன்னை நுழைப்பான். நார ஜஹன்னம, நரக நெருப்பில், நரக நெருப்பு ஜஹன்னம், நரக நெருப்பில் நுழைப்பான்.
அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ நஜ்லத்து இறங்கியது ஹாதியல் ஆயாத்து. அப்போ இந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கியது. தாலியத்து பின்வரக்கூடிய இந்த ஆயத்து இறங்கியது. அதாவது அவலம் இரல் இந்த ஆயத்து இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆயத்து இறங்குச்சு. வகி அதுவாயிருது ஆமத்தின் பொதுவானது. வரதத் வந்திருக்கிறது. ராத்தன் மறுப்பாக அலா குல்லி ஒவ்வொருவர் மீதும். மை யுனிக்கிருள் பவுச எழுப்புவதை மறுக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் இந்த ஆயத்து மறுப்பாக வந்திருக்கிறது. அவலம் எரல் இன்சான் மனிதன் பார்க்கவில்லையா? அண்ணா நிச்சயமாக நாம் ஹலக்னாஹு நாம் அவனை படைத்தோம். மின் நுத்துஃபத்தின் நுத்துஃபாவிலிருந்து அவனை படைத்தோம். நுத்துஃபானா என்ன? விந்துவிலிருந்து அவனை படைத்தோம். ஃபைதாஹுவ அந்த நேரத்தில் அவன் ஹசீமுன் முபின் பகிரங்கமாக தர்க்கம் செய்பவர்களாக அவன் இருக்கின்றான். வல்லரபரன காட்டுகின்றான். லானா நமக்கு மசலன் ஒரு உதாரணத்தை காட்டுகின்றான். நசிய ஹல்கஹு அவனுடைய படைப்பை அவன் மறந்துவிட்டு நமக்கு ஒரு உதாரணத்தை அவன் காட்டுகின்றான். கால அவன் கேட்கின்றான் மைஹியில் இல்லாம எலும்புகளை உயிர்ப்பிப்பது யார்? வஹிய ரமீமுன் அதுவோ இத்து போய் இருக்க அந்த எலும்புகளை உயிர்ப்பிப்பவன் யார் என்று அவன் கேட்கின்றான். குல் நபி என்று சொல்கிறாக யுஹி ஹல்லதி அதை அவன் உயிர்ப்பிப்பான் ஒருவன். யுஹிகா அந்த எலும்பை உயிர்ப்பிப்பான் அல்லது ஒருவன். அன்சஹா அதை உண்டாக்கினானே அவ்வள மரத்தின் முதல் தடவை எவன் உண்டாக்கினானோ அவன்தான் அதை உயிர்ப்பிப்பான் என்று நீ அவருக்கு சொல்கிறாக. வஹு அவனாயிரவன் பி குல்லி ஹல்கின் அலீம் எல்லா படைப்புகளும் அறிந்தவன். அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஜஅலலக்கும் உங்களுக்கு ஆக்கினான் மின சஜரி மரத்திலிருந்து அஹ்லரி பச்சை மரத்திலிருந்து ஆக்கினான் நார் நெருப்பை ஆக்கினான். ஃபைதா அந்தும் அந்த நேரத்தில் நீங்கள் மின்ஹு அந்த மரத்திலிருந்து தூக்கிதுன கொளுத்துகிறீர்கள் நெருப்பிலிருந்து நீங்கள் கொளுத்துகிறீர்கள். அப்போ ஒருத்தன் இத்து போன எலும்பை நபிட்ட காமிச்சு இது இவ்வளோ இத்து போச்சு இதை திரும்ப அவனுடைய இறைவன் எழுப்புவானா அப்படின்னு கேட்ட நேரத்தில் தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. அப்போ இறைவன் சிம்பிளாக ரொம்ப ஆழமாக ஒரு பதிலை சொல்கிறான். இப்போயாச்சும் உன் கையில் எலும்பு அது இருக்குது இத்து போனதாக அது இருக்குது. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ முதல்ல அதை படைத்தவனுக்கு இந்த இத்து போன எலும்பு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஆழமான வாதத்தை இறைவன் சொல்கின்றான். தப்சீரு அலம் எத்த ஃபக்கர் இன்சான் மனிதன் சிந்திக்கவில்லையா? ஏலம் இன்னும் அறியவில்லையா? இந்த அலம் ஏலம் அறியவில்லையா? அண்ணா நிச்சயமாக நாம் ஆரம்பித்தோம் ஹல்கஹு அவனுடைய படைப்பை மின் நுத்துஃபத்தி விந்துவிலிருந்து ஹக்கீரத்தின் ஒரு அற்பமான விந்துவிலிருந்து நாம் அவனை படைப்பை ஆரம்பித்தோம் என்பதை அவன் சிந்தித்து பார்க்கவில்லையா? வலம் யக்குன் அவன் ஆகவில்லை கபுலகா அந்த விந்துவிற்கு முன்னால் இல்லைடா அவனை படைக்கப்படுறதுக்கு முன்னால் ஷையன் யுதுக்கர் கூறப்படத்தக்க எதுவாகவும் ஆயிருக்கவில்லை. ஒரு மனுஷனுக்கு வயசு 50 அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்? அப்போ அவன் எதுவாகவுமே இல்லை. அப்படியே அவனை அப்போ எதுவும் இல்லாததுலேருந்து அவனை நான் படைத்திருக்கின்றோம். சும்மா பிறகு ஜாலகு நாம் அந்த மனிதனை ஆக்கினோம் பசரன் மனிதனாக ஆக்கினோம் சவியன் செவ்வையான அதாவது ஒரு உருவம் உள்ள ஒரு வடிவமைப்பு உள்ள சவியன் அப்படின்னா செவ்வை வடிவமைப்பு உள்ள ஒரு மனிதனாக நாம் ஆக்கினோம். அப்போ எதுவுமே இல்லாமல் இருந்ததை இப்போ ஒரு மனுஷனை கண்ணுக்கு தெரிகிறான். அந்த லெவலுக்கு நாம் ஆக்கி வச்சிருக்கிறோம். இப்போ அகத அவன் ஆரம்பிக்கின்றான் யுஹாசிமு தர்க்கம் செய்வதற்கு ஆரம்பிக்கின்றான். ரப்பகுவான் இறைவனிடம் தர்க்கம் செய்ய ஆரம்பிக்கின்றான். யுன்கிரு மறுக்கின்றான். குதிரத்தொகு அல்லாவுடைய ஆற்றலை மறுக்கின்றான். அலா இஹ்யா இலாமி எலும்பை உயிர்ப்பிப்பதன் மீது உள்ள அல்லாவின் ஆற்றலை அவன் மறுக்கின்றான். அப்போ அல்லாவால் இந்த எலும்பை இத்து போன இந்த எலும்பை உயிர்ப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான்? மறுக்கிறான். வஹிய ரமீமுன் பாலியத்துன் அதுவோ ரமீமுனால் பாலியத்தினாலும் இத்து போனது தான். இத்து போன சிதிலமடைந்த அந்த மாதிரி அர்த்தம். சிதிலமடைந்திருக்க நிலையில் அந்த எலும்பை அவன் உயிர்ப்பிப்பான் என்று அவன் நம்ப மறுக்கின்றான். அல்லாவுடைய ஆற்றலை அவன் மறுக்கின்றான். அவுரதலனா நமக்கு கொண்டு வருகின்றான் கலாமன் ஒரு பேச்சை கரீபன் ஆச்சரியமான அதாவது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு பேச்சை அவன் நமக்கு கொண்டு வருகின்றான். கல் மசலி ஒரு உதாரணத்தை போல ஹைசு ஒரு விதத்தில் காச குதிரத்தினா நம்முடைய ஆற்றலை அளக்கும் விதத்தில் அலா குதிரத்தில் ஹல்கி படைப்பினங்களுடைய ஆற்றலின் மீது நம்முடைய ஆற்றலையும் கியாஸ் பிடிக்கும் நிலையில் அதை என்ன சொல்கிறது நம்முடைய ஆற்றலை ஒப்பிடும் நிலையில் இல்லாட்டி அளக்கின்ற நிலையில் நமக்கு ஒரு ஆச்சரியமான உதாரணத்தை கொண்டு வருகின்றான்.
நசிய அவன் மறந்து விட்டான். ஹலக்னா நாம் படைத்தோம் அவனை. நாம் ஹலக்னா ஐயாஹு மினல் மணி நாம் அவனையே படைத்தோம். மினல் மணி மணியிலிருந்து படைத்தோம். அஹஸ்ஸி ரொம்ப கேவலமான ஆசியா வஸ்துகளில் ரொம்ப கேவலமான ஒரு வஸ்துவிலிருந்து நாம் அவனை படைத்தோம் என்பதை அவன் மறந்துவிட்டான். வஹு அவனாகிறவன் அகுரபு ஒரு அபூர்வமான பேச்சாக அபூர்வமாக்குகின்றான். இல்லாட்டி அபூர்வமாக கருதுகின்றான். அகுரபுன்னா கரீபு அப்படின்னு என்ன, ரொம்ப ரேரு அப்படின்னு அர்த்தம். ரேராக ஆக்குகின்றான். மினி ஆதத்தி மீட்டுவதிலிருந்து, மினி ஆதத்தினா மீட்டுவது, ஹல்கிஹி அவனுடைய படைப்பை, மின் ரமீமி இத்து போனதிலிருந்து அவனுடைய படைப்பை திரும்பி கொண்டு வரதுன்னு வச்சுங்க. ஆதத்துக்கு திரும்பி கொண்டு வருவதை அவன் என்ன பண்ணுறான், அபூர்வமாக நினைக்கின்றான். அகுரபுனா அபூர்வமாக நினைக்கின்றான்னு வச்சுங்க. கால அவன் சொல்கின்றான், அலா சபீல் இஸ்திபு ஆதி ஒரு ஒரு பாரதூரமான வழிகளில், பௌசி எழுப்புவதை பாரதூரமான வழிகளில் அவன் சொல்கின்றான். பதில் மௌத்துக்கு பின்னால் எழுப்ப முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அப்போ இஸ்திபுகாதுன்னா தூரமாக கருதுதல், தூரமாக ஆக்க தேடுதல்னு அர்த்தம். அப்போ மௌத்துக்கு பின்னால் எழுப்புவதை ஒரு தூரமான விஷயமாக நினச்சி அவன் சொல்கிறான். மை எபு அசுல் இல்லாமல் எலும்புகளை உயிர்ப்பிப்பது யார்? வகிய பாலியத்துன் அதுவோ இத்து போயிருக்க, அதாவது சிதிலமடைந்திருக்க, மக்கி போயிருக்க அந்த எலும்பை உயிர்ப்பிப்பவன் யார் என்று அவன் சொல்கின்றான். குல் நபியன் சொல்வீராக லஹு அவனுக்கு சொல்வீராக, எபுக சுகா அதை எழுப்புவான் அல்லது ஒருவன் அவுஜதகா உண்டு பண்ணினானே, மினல் அதமி இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணின்றானே, அவ்வள மரத்தின் முதல் தடவை இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணின்றான அவன் அதை எழுப்புவான் என்று நீ சொல்லுவாயாக. வஹு அவனாகிறவன் பி குல்லி மஹ்லூக்கின் எல்லா படைப்புகளையும் அழியும் அறிந்தவன். முஜ்மலாகவும் முஃபஸ்ஸலாகவும் அறிந்தவன். கபுல ஹல்கிஹி அதை படைப்பதற்கு முன்னால், வபாது ஹல்கிஹி படைத்ததற்கு பின்னாலும், படைப்பதற்கு முன்பும் படைத்ததற்கு பின்பும், முஜ்மலாகவும் முஃபஸ்ஸலாகவும் அந்த இறைவன் அதை அறிந்தவன் என்று நீ அவனுக்கு சொல்லுவாயாக. முஜ்மல்னா விரிவுரை தேவையில்லாதது, முஃபஸ்ஸல்னா விரிவுரை தேவையுள்ளது. விளக்கத்திற்கு தேவைப்படாது முஜ்மல். முஜ்மல் விளக்கம் தேவைப்படும். முஃபஸ்ஸல்னா விளக்கமே தேவைப்படாது. அப்போ ஒரே மாதிரி விஷயங்கள் தான் சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும். அப்போ மொதல் தடவை எதுவுமே இல்லாமல் இருந்தப்போ மொதல் தடவை அந்த எலும்பை அந்த மனுஷன் அந்த எலும்பை யார் படைச்சானோ அதை தான் அவன் திரும்ப என்ன பண்ணுவான், திரும்ப அவனால் படைக்க முடியும். மொதல் தடவை படைக்க முடிஞ்சதுனால மறுபடியும் படைக்க முடியறது பெரிய விஷயம் இல்லை. ஹுவ அவன் அந்த இறைவன் அல்லது எப்படிப்பட்டவன் என்றால், ஹலக்க படைத்தான், இல்லையா அஜலிக்கும் உங்களுக்காக, மன்ஃபத்திக்கும் உங்களுடைய பயனுக்காக படைத்தான். மினஸ் சஜரில் அகலரி பச்சை மரத்திலிருந்து நெருப்பை படைத்தான். இன்னல் மருகங்கிறது ஒரு செடி. அஃபாருங்கிறது ஒரு செடி, அது ஒரு மரம். இதா குத்திய வெட்டப்பட்டால் மின்ஹுமா அந்த மரங்கள் அஃபார் இந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்டால், ஊதானி 2 கிளைகளை வெட்டப்பட்டால், பின்பு லுரிப மேலும் தேய்க்கப்பட்டால், அகதஹுமா அந்த 2இல் ஒன்றை, அல்ல ஆகரி மற்றொன்றின் மீது, அப்போ ஒன்றை ஒன்றோடு தேய்க்கிறதுன்னு அர்த்தம். லுரிப தேய்க்கப்பட்டால், வஹுமா அகலராணி அந்த 2மே அகலராணி பச்சையாக இருக்கும் நிலையில், 2மே இந்த மரகும் அஃபாரும் பச்சையாக இருக்கும் நிலையில் 2 கிளையை வெட்டி ஒன்றோடு ஒன்று தேய்க்கப்பட்டால், இன்கதகத்து உண்டாகும். மின்ஹுமா அந்த 2இலிருந்தும் அந்நாறு நெருப்பு உண்டாகும். பிதின்லாய் தாலா அல்லாஹ் தாலோட அனுமதி கொண்டு நெருப்பு உண்டாகும். ஃபைதா அன்தும் அந்த நேரத்தில் நீங்கள் தஸ்கலூன ஈடுபடுகிறீர்கள், கொளுத்துகிறீர்கள், நெருப்பை கொளுத்துகிறீர்கள். மின் தாலிக ஷை அந்த வஸ்துவிலிருந்து நீங்கள் நெருப்பை கொளுத்துகிறீர்கள். கல்ஃபல் காதிர் சக்தி பெற்றவன், அலா ஹல்கின் நாரி நெருப்பை படைப்பதின் மீது சக்தி பெற்றவன். ஃபில் அகுசானி கிளைகளில், மினல் மரஹி வல் அஃபார் அந்த மரஹுடைய கிளைகளிலிருந்தும் அஃபாருடைய கிளைகளிலிருந்தும் நெருப்பை படைப்பதின் மீது சக்தி பெற்றவன்.
காதிருன் சக்தி பெற்றவனாக இருக்கும். அலா ஹல்கில் ஹயா அலா ஹல்கி படைப்பது மீது ஹயாத்தி அலா ஹல்கில் ஹயாத்தி உயிரை படைப்பதன் மீது ஃபி ரிம்மத்தில் பாலியா மக்கி போனதில் உயிரை உண்டாக்குவதுன்னு வச்சுங்க. அப்போ உயிரை உண்டாக்குவதன் மீது சக்தி பெற்றவன். அப்போ பச்சை மரத்திலிருந்தே நெருப்பை உண்டாக்க முடியும் அப்படின்னா அவன் என்ன பண்ண மக்கி போன எலும்புல இருந்து உயிரை உண்டாக்குறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. மஃபாதுலாயா இந்த ஆயத்துடைய பயன். காஃபிர்கள் அல்லது எப்படிப்பட்டவர் என்றால் யுன்கிரு மறுக்கிறார்கள், பக்ச எழுப்புவதை மறுக்கின்றார்கள், எஸ் தக்ரிபு அபூர்வமாக நினைக்கிறார்கள், பக்ச எழுப்புவதை, வயஸ் தபு இது தூரமாக நினைக்கிறார்கள், கியாம சாத்தி கியாமத்தினால் நிகழ்வதை தூரமானதாகவும் ஒரு அபூர்வமானதாகவும் அதாவது ரொம்ப ரேரான விஷயமாகவும் அவர்கள் நினைக்கின்றார்கள், அவர்கள் கருதுகிறார்கள். நப்சுஹு அவருடைய ஆத்மா இல்லாட்டி அவர்களே மின் அக்ரபில் அதில்லத்தி ஒரு அதிலனா ஆதாரம், அக்ரப்னா நெருக்கமான ஆதாரம், அழகி அந்த எழுப்புவதின் மீது இப்படி நினைக்கிறவனே பெரிய ஆதாரம், அவனே ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கின்றான். எதுக்கு? இப்படி இறந்த பின்பு உயிர் கொளுத்து எழுப்பப்படும் என்பது. ஏன் அப்படின்னா இப்போ அவனுக்கு வயசு 30 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 100 வருஷம் முன்னாடி அவன் எங்கே இருந்தான்? அப்போ எங்கேயுமே இல்லாத ஒருவனை இப்போது மனிதனாக முன்னாடி நிற்கிறான். இந்த பூமியில் வலம் வரான். பூமியில் வலம் திரும்ப மௌத்தா போகிறான். மௌத்தா போய் மண்ணோட மண்ணாக மாறினாலும் ஒன்றுமே இல்லாத இதிலேருந்து படைத்த இறைவனை இப்போது கண்ணால் கண்ட பின்பு அவனை படைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதற்கு இப்படி கேட்குற அவனே ஆதாரம். ஃபகது ஹலக்க உள்ளாகு அல்லா தாலா படைக்கிறான். பசரன் மனிதனை சவியான மனிதனாக மிரல் மணியி விந்துவிலிருந்து அல்லது அந்த விந்து எப்படிப்பட்டது என்றால் ஹுவ அதுவாகிறது உன் மஹீனுன் ஒரு மெல்லிய ஒரு இழிவான, மஹீனுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கல, இழிவுன்னு வச்சுங்க, இழிவான மெல்லிய ஒரு தண்ணீர். அந்த தண்ணீரிலிருந்து அல்லா தலா அந்த மனுஷனை என்ன பண்ணியிருக்கான்? படைத்திருக்கின்றான். மினல் அதில்லத்தி ஒரு ஆதாரத்திலிருந்து உள்ளதாக இருக்கும். அல்லத்தி அப்தே ஆதாரம் என்றால் யூ ஆயுனுஹா யுஹராஜு நாரி அவன் கண்ணால் பார்ப்பது, யுஹராஜு நாரி இப்போ உயிர் கொடுத்து எழுப்புவானுங்கிறதுக்கு மற்றொரு ஆதாரம். அப்படி அடுத்து வச்சோம் அதில்லத்தி மற்றொரு ஆதாரம் ஆகிறது. அல்லத்தி எப்படிப்பட்ட ஆதாரம் என்றால் ஆயுனு இதுக்கு கண்ணால் பார்க்கின்றான், அதை மின் அதில்லத்தி ஆதாரங்களிலிருந்து உள்ளதாக இருக்கும். அல்லத்தி எப்படிப்பட்ட ஆதாரங்கள் என்றால் ஆயுனு அவன் பார்க்கின்றான், அந்த ஆதாரத்தை அவன் பார்க்கின்றான், அப்படிப்பட்ட ஆதாரங்களிலிருந்து உள்ளதாக இருக்கும். அவர் முகத்தம் இஹ்ராஜு முப்த மஹர் இது யாராவது தெரிலாட்டி குழம்பிடும். இஹ்ராஜு இது நெருப்பை வெளிப்படுத்துவது, மின சஜரி லஹலரி பச்சை மரத்திலிருந்து நெருப்பை வெளிப்படுத்துவது அவன் பார்க்கும் 2வது ஆதாரமாக இருக்கும். ஃபலா யுன்கிரு அவன் ஃபலா யுன்கிரு மறுக்க மாட்டான், குதிரத்தல்லா அல்லாவுடைய ஆற்றலை மறுக்க மாட்டான், அல் பவுசி எழுப்புவதன் மீது இறந்த பின்பு உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற அல்லாவுடைய ஆற்றலை மறுக்க மாட்டான். இல்லா காஃபிருன் முஆனிதுன் ஈகோ உள்ள அந்த நிராகரிப்பவனை தவிர. முஆனிதுக்கு என்ன உண்மை என்னவென்று தெரிந்தும் அது ஏற்றுக்கொள்ளாத தன்மை, அதுக்கு பேர் தான் முஆனிது. அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஆணவம். அவனை அந்த நிராகரிப்பனை தவிர வேறு யாரும் இந்த இறந்த பின்பு உயிர் கொடுத்து எழுப்புதல் என்ற அந்த அல்லாவுடைய ஆற்றலை வேறு யாரும் மறுக்க மாட்டார்கள். ஓகே, இந்த தலைப்பு இதோட முடியுது. அடுத்த தலைப்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நேரம் கிடைக்கும்போது. ஆஹிர் துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.